கிறிஸ்துவுக்குள் அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, இயேசுவின் நாமத்தில் உங்களை அன்போடு வாழ்த்துகிறேன். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். தாயிலும் மேலாக அன்பு வைத்தவர், இரத்தத்தையே சிலுவையிலே உனக்கு தந்தவர். மறந்திடுவாரோ உன்னை வெறுத்திடுவாரோ, நம்பிக்கையை விட்டு விடாதே. நம்பினவர் கைவிட மாட்டார், நம்பிக்கையை விட்டு விடாதே. நம்பினவர் கைவிட மாட்டார். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். தாய் கூட பிள்ளைகளை மறந்து போகலாம், சிங்கம் கூட குட்டிகளை பட்டினி போடலாம். நல்ல தகப்பனே, இந்த வேலைக்காக நன்றி அப்பா. தாய் எங்களை மறந்தாலும் கூட நீங்கள் மறக்காதவராக ஒவ்வொரு நாளும் எங்கள் கூடவே இருக்கீங்களே, அதற்காக உமக்கு கோடி நன்றிகளை ஏறெடுக்கிறோம் அப்பா. கரங்களிலே தாழ்த்தி தருகிறேன். இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் நல்ல பிதாவே, ஆமென், ஆமென். அருமையான தேவனுடைய பிள்ளைகளே, இந்த நாளை தியானிப்பதற்கு சங்கீதம் 27:10 நான் வாசிக்கிறேன். என் தகப்பனும் என் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்ளுவார். இந்த வசனம் நம்ம எல்லாருக்கும் மிகவும் அறிமுகமான ஒரு வசனம். இந்த உலகத்தில் நமக்கு இருக்கிறதுல ரொம்ப ஆழமான ஒரு உறவு என்றால் தகப்பனோடும் தாயோடும் ஒரு பிள்ளைக்கு இருக்கிறதான உறவு. அந்த தகப்பனும் தாயும் அந்த பிள்ளையை பெற்று அவங்கள இந்த பூமியில் வளர்த்து ஆளாக்கி உருவாக்கி, அந்த பெற்றோர்கள் அந்த பிள்ளைகளுக்காக படுகிற பிரயாசங்களை இன்றைக்கி நம்ம பூமியில் பார்க்குறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்கிற உங்களை கூட உங்கள் பெற்றோர்கள் எவ்வளவு கஷ்டப்பட்டு வளர்த்திருக்கிறார்கள் என்பது உங்களுக்கு தெரிந்த ஒரு விஷயந்தான். ஆனால் இந்த உலகத்தில் அப்படிப்பட்ட ஒரு தாய் தகப்பன் நமக்கு இருந்தாலும் பைபிள் சொல்லுகிறது, தகப்பன் தன் பிள்ளைக்கு நல்ல ஈவுகளை கொடுக்க அறிந்திருக்கும் போது பரமபிதா உங்களுக்கு கொடுப்பது அதிக நிச்சயம் அல்லவா. ஒரு பிள்ளை தன்னுடைய தகப்பனிடத்தில் அது அப்பத்தை கேட்டால் அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு கல்லை கொடுக்க மாட்டான், மீனை கேட்டால் பாம்பையும் கொடுக்க மாட்டான். அந்த பிள்ளை தன்னுடைய தகப்பனை பார்த்து எனக்கு முட்டை வேண்டும் என்று கேட்டால் அந்த தகப்பன் அந்த பிள்ளைக்கு தேளையும் கொடுக்க மாட்டான். அப்படியானால் இந்த பூமியில் நம்ம வாழும்போது நம்முடைய பெற்றோர்கள், மனிதனுக்கு ஒவ்வொரு மனுஷனுக்கும் அவங்க பெற்றவர்கள் மிகவும் நன்மை செய்கிறவர்களாகத்தான் அவங்க இருக்கிறாங்க. பைபிளில் நிறைய இடங்களில் பெற்றோருக்கும் பிள்ளைகளுக்குள்ள உறவு ரொம்ப ஆழமான உறவு, நிலையான உறவு என்கிறத நம்ம பார்க்கலாம். ஆனால் அதே நேரத்தில் பிள்ளைகளுக்கும் பெற்றோர்களுக்கு இருந்த உறவில் சில நேரங்களில் பெற்றோர்கள் பிள்ளைகளை கைவிடுகிறதை பார்க்குறோம். இன்றைக்கி பல அநாத ஆசிரமங்களில், அநாத இல்லங்களில் நீங்கள் பார்த்தீங்கன்னா அங்கே பிள்ளைகள் பெற்றோர்களாலே தள்ளப்பட்டவர்களாக, கைவிடப்பட்டவர்களாக இருக்கிறதை பார்க்க முடிகிறது. கடந்த நாளிலே ஒரு சிறுவர் இல்லத்திற்கு நாங்கள் போன போது அங்கே இருக்கிற பிள்ளைகளுடைய வாழ்க்கை காரியங்கள் எல்லாம் கேட்டு பார்த்தா, தகப்பன் தன்னுடைய இஷ்டத்துக்கு தன்னுடைய மனைவியை விட்டு இன்னொரு பெண்ணை திருமணம் பண்ணி போய்விடுகிறார். மனைவி சில நேரம் கணவனை விட்டு போய்விடுகிறாள். இது நிமித்தம் அந்த பிள்ளைகள் அனாதையாக மாறுகிறார்கள். ஆனால் பைபிள் சொல்லுகிறது, இவ்வளோ ஆழமான ஒரு உறவில்
இருக்கிற பெற்றோர்கள் கூட பிள்ளைகளை மறந்து போனாலும், தகப்பனும் தாயும் என்னை கைவிட்டாலும் கர்த்தர் என்னை சேர்த்து கொள்வார் என்கிறார். அப்போ உலகத்தில் நமக்கு ரொம்ப தைரியமும் நம்பிக்கையும் ஆறுதல் தருகிற நம்முடைய பெற்றோர்களோடு உள்ள உறவு கூட ஒருவேளை கைவிடப்பட்ட ஒரு சூழ்நிலை இருந்தாலும் ஆண்டவர் சொல்கிறாரு, நான் உங்களை கைவிட மாட்டேன் என்று. பைபிளில் பாருங்கள், ஏசாயா 40:11 சொல்லுகிறது, மேய்ப்பனை போல தமது மந்தையை மேய்ப்பார், ஆட்டுக்குட்டிகளை தமது புயத்தினாலே சேர்த்து மடியிலே சுமந்து கரவலாடுகளை மெதுவாய் நடத்துவார். அப்போ பாருங்களேன், ஒரு மேய்ப்பன் ஒரு ஆட்டை எவ்வளவு அருமையாக நடத்துகிறான் பாருங்கள். இதுபோல தான் ஆண்டவர் அவருடைய கைவிடப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிற மக்களையும் ஆண்டவர் அருமையாக அற்புதமாக நடத்துவார். மத்தேயு சுவிசேஷம் 10:36 படிச்சிங்கன்னா, ஒரு மனுஷனுக்கு சத்துரு அவனுடைய வீட்டாரே என்று ஆண்டவரே சொல்லியிருக்கிறார். பல நேரங்களிலே நம்முடைய உடன் பிறந்தவர்கள் கூட நமக்கு சத்துருக்களாக மாறலாம். சொத்துக்களுக்காக, இன்னும் பணத்துக்காக, கௌரவத்திற்காக, இப்படி பல சூழ்நிலையில் கூட பிறந்த உறவுகள் கூட சத்துருக்களாக மாறுகிற சம்பவங்களை நீங்கள் பார்க்க முடியும். ஆனால் பைபிளில் நீங்கள் படித்தீங்கன்னா, ஆண்டவராகிய தேவன் அவரை நம்புகிற பிள்ளைகளை எந்த உறவுகள் முறிந்தாலும் அவரோடு கூட உள்ள அந்த உறவை அவர் முறித்து கொள்ளாமல் நம்மளை பாதுகாத்து பராமரிப்பாராம். மத்தேயு சுவிசேஷத்தில் 10:21-22 படிக்கும்போது, சகோதரன் தன் சகோதரனையும் தகப்பன் தன் பிள்ளையையும் மரணத்துக்கு ஒப்பு கொடுப்பார்கள். பெற்றாருக்கு விரோதமாக பிள்ளைகள் எழும்பி அவர்களை கொலை செய்வார்கள். என் நாம நிமித்தம் நீங்கள் எல்லாரும் பகைக்கப்படுவீர்கள். முடியவரை இந்த நிலைத்திருப்பவனே ரட்சிக்கப்படுவார். பாருங்கள், இங்கே பாருங்கள், ஒரு குடும்பத்துக்குள்ளே இருக்கிற எல்லா உறவுமே சிதைந்து போகிற ஒரு சூழலை அப்படிப்பட்ட காலங்கள்லாம் வரும் என்று நம்ம படிக்கிறோம். இந்த வார்த்தையை கேட்டுக்கொண்டிருக்க அருமையானவர்களே, நீங்கள் ஒரு காலத்தில் உங்கள் வீட்டில் உங்கள் அம்மா அப்பாவோடு, உங்கள் உடன் பிறந்த சகோதர சகோதரிகளோடு எவ்வளோ ஒரு நல்ல உறவில் சந்தோஷமாக வாழ்ந்துருந்தீங்க. இன்றைக்கு அந்த உறவுகளெல்லாம் முறிஞ்சு போய் உடன் பிறந்த சகோதரனோடு பேசுகிறதில்ல, சகோதரியோடு பேசுகிறதில்ல, அவங்கள விசாரிக்கிறதில்ல. ஆனால் நம்ம ஆண்டவருடைய பிள்ளைன்னு உலகம் முழுவதும் ரொம்ப பெருமையாக பேசி கொண்டு இருக்கிறோம். ஆதலால் இந்த நாட்களில் அருமையானவர்களே, ஆண்டவர் இந்த உலகத்தில் பெற்றோர்களாலும் கைவிடப்பட்ட நிலையில் அல்லது உறவுகளால் துரத்தப்பட்ட சூழ்நிலையில் இருக்கிறவங்களையும் ஆண்டவர் கைவிட மாட்டார். யோசேப்புடைய வாழ்க்கையை பாருங்கள், சகோதரர்களால் புறக்கணிக்கப்பட்ட ஒரு வாழ்க்கை. ஆனால் கர்த்தர் அவனை கைவிட்டாரா? கைவிடவே இல்லை. அவனை சேர்த்துக்கிட்டார், அவனுக்கு கனத்தை கொடுத்தார், மகிமையை கொடுத்தார். எல்லாரும் வந்து அந்த யோசேப்பினிடத்தில் வந்து அவனை பணிந்து கொள்கிற அளவுக்கு ஆண்டவர் செஞ்சார். சங்கீதம் 69:8 சொல்லுகிறது, என் சகோதரருக்கு வேற்று மனுஷனும் என் தாயின் பிள்ளைகளுக்கு அந்நியனுமானேன் அப்படின்னு சொல்கிறார். அப்போது இந்த நாளில் உறவுகளில் இப்படிப்பட்ட விரிசல்கள்லாம் வந்தாலும் கர்த்தராகிய தேவன் அந்த உறவுகளை சரி செய்ய அவர் வல்லவராக இருக்கிறார். உங்கள் உறவுகளில் எங்கேயாகிலும் விரிசல் இருந்தால் அதை இன்றைக்கே சரி பண்ணுங்கள். ஒருவேளை உங்களை யாராவது உங்கள் உறவில் உள்ளவங்க பகைச்சாலும் அவங்கள மன்னிக்கவும், நேசிக்கவும், ஏற்றுக்கொள்ளவும் ஒரு மனநிலையை இன்றைக்கி உருவாக்கி கொள்ளுங்க. அவங்க மேலே அன்பு செலுத்த உங்களை அர்ப்பணிங்க. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பார். நான் உங்களுக்கு ஜெபிக்க விரும்புகிறேன். நல்ல பிதாவே, இந்த வேலைக்காக நன்றி. உறவுகளை புதுப்பிக்கிற அந்த கிருபையை கொடுங்க. உறவுகள் முறிந்து போய் கிடக்கிறது. அநேகருடைய வாழ்க்கையில் ஏசப்பா குடும்ப உறவுகளால் சிதைக்கப்பட்ட நிலையில் தனிமையாக உணர்ந்து அழுது கொண்டிருக்கிறாங்கப்பா. இந்த பிள்ளைகளுடைய உறவுகளெல்லாம் மறுபடியும் புதுப்பிக்கப்பட உதவி செய்யுங்க. இயேசுவின் நாமத்தில் பிதாவே, ஆமேன், ஆமேன்.